எலான் மஸ்க் ஏன் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கார்? அவர் 5Y அப்படின்ற ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணுறாரு. 5Y கான்செப்ட்னா என்ன? ஒரு ப்ராப்ளம் இருந்தால் அதுக்கு 5Y. இது ஏன் நடக்குது, இது ஏன் நடக்குது, இது ஏன் நடக்குதுன்னு நீங்கள் 5வது ஒய்யில் ப்ராப்ளத்தோட ரூட் காஸ் தெரியும். ப்ராப்ளத்தோட ரூட் காஸ் தெரிஞ்சிருச்சுன்னா சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. எக்ஸாம்பிள், அவர் முதல்ல டெஸ்ட்ல ஆரம்பிக்கும் பொழுது அவர் ஒரு எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் கண்டுபிடிக்கணும்னு ஆசைப்பட்றாரு. அதுக்கு பேட்ரிஸ் தேவை. பேட்ரிஸ் அன்றைக்கி மார்க்கெட்டில் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஏன் பேட்ரிஸ் எக்ஸ்பென்சிவாக இருக்குதுன்னு பார்த்தா மேனுஃபேக்சரர்ஸ் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்காங்க. ஏன் மேனுஃபேக்சரர்ஸ் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்காங்கன்னு பார்த்தா அதோட ரா மெட்டீரியல்ஸ் கிடைக்கிறது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஸோ அதோட ரா மெட்டீரியல் என்னென்னு பார்க்குறாரு. லித்தியம், கோபால்ட், நிக்கல், கிராஃபைட், லெட் இதெல்லாம் எங்கெங்கே கம்மியாக கிடைக்குதுன்னு பார்க்குறாரு. அங்கே போய் இவரே ரா மெட்டீரியலை பர்ச்சேஸ் பண்ணுறாரு, இவரே அசம்பிள் பண்ணுறாரு. நினச்சதை விட பேட்டரி ரொம்ப கம்மியான விலைக்கு அவரால் பண்ண முடிஞ்சுது. அதனால தான் டெஸ்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. இதே மாதிரி தான் அவரோட டெஸ்லா ஏர்க்ராஃப்ட்டும். ஸோ நம்மளும் இதை நம்மளோட பிஸ்னஸ்க்கோ இல்லை ரிலேஷன்ஷிப்க்கோ 5Y கான்செப்டை யூஸ் பண்ணுறது மூலிமா ரூட் காஸை கண்டுபிடிச்சிடலாம். ரூட் காஸை கண்டுபிடிச்சிட்டா சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி.